ஹாய் எவ்ரி ஒன். இன்னைக்கு மார்ச் 8 சர்வதேச மகளிர் தினம். கண்டிப்பா இந்த நாள்ல பெண்களோட கடின உழைப்புக்கும் அவங்களோட அர்ப்பணிப்புக்கும் அங்கீகாரம் தர வேண்டிய நாள் தான் இது. பெண்கள் பல்வேறு இடத்துல நிறைய போராட்டங்களை சந்திச்சுட்டு இருக்காங்க. ஆரம்ப காலத்துல இருந்தே, அதாவது பருவமடைஞ்ச காலத்துல இருந்து மென்ஸ்ட்ருவேஷன் அப்படிங்கிற பீரியட்ஸ் ப்ராப்ளத்துக்கு ஆளாகிறாங்க. மேரேஜ்க்கு அப்புறம் குழந்தையின்மைங்கிற பிரச்சனை, மகப்பேறுங்கிற மறு ஜென்மம் எடுத்து பல சிக்கல்களை சந்திக்க நேரிடுது. இப்ப இருக்கக்கூடிய நவீன காலத்துல உடல் பருமன், இதய நோய், புற்றுநோய் அப்படின்னு பல்வேறு நோய்களுக்கு ஆளாயிட்டு இருக்காங்க நம்ம பெண்கள். பெண்கள் எல்லா துறையிலுமே சாதிச்சுட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நெகட்டிவ் என்ன அப்படின்னா, தன்னோட ஹெல்த்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதுதான். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் காரணம் அவங்களுக்கு ப்ராப்பரான அவேர்னஸ் இல்லாதது. ரெண்டாவது, அவங்க தன்னை விட தன் வீட்டுல இருக்க மத்தவங்களுக்கு தான் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அடுத்தது நேரமின்மை. அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு கூச்ச சுபாவம். அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை டாக்டர்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. பாத்தீங்கன்னா மார்பகத்துல கட்டி அப்படிங்கறதெல்லாம் ஏர்லி ஸ்டேஜ்லயே வந்து அப்ரோச் பண்ண மாட்டேங்கிறாங்க. அடுத்த விஷயம், டெஸ்ட் அப்படின்னாவே வந்து பயப்படுறாங்க. அதாவது வஜனல் ஸ்கேன் பண்ணணும், கர்ப்பவாய் பரிசோதனை எல்லாம் பண்ணணும் அப்படின்னா ஒரு பயம் ஏற்படுது. கிராமத்துல இருக்க மக்கள், பெண்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஹெல்த் ஃபெசிலிட்டிஸே வந்து இல்லாம இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி காரணத்தினால அவங்க தன்னோட ஹெல்த்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இருக்காங்க. அன்பு, அழகு, அறிவு மொத்த உருவமான நம் பெண்கள் செய்ய வேண்டியது மூணு விஷயங்கள் தான். உங்க உணவு முறையில முக்கியத்துவம் கொடுங்க, உடற்பயிற்சி செய்யுங்க, வருஷம் ஒரு தடவை ஹெல்த் செக்அப் பண்ணிக்கோங்க. பெண் வீட்டை ஆள்பவள் மட்டுமல்ல, நாட்டை ஆளும் திறமை படைத்தவள். பெண்ணாக பிறந்தது நம் பெருமை. அனைத்து பெண்மணிகளுக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள்.